12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு சின்ன காணொளி. வெற்றி பெற்ற மாணவர்களை ரொம்ப பாராட்டுறது, அந்த வெற்றியை தவறவிட்ட அல்லது குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களை ரொம்ப திட்டுறது அப்படிங்கிற மாதிரியான இந்த பெற்றோர்களோட நடவடிக்கைகள் பிள்ளைகள் மனசில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஏன்னா பிள்ளைகளோட அந்த மதிப்பெண்ணுக்கு பிள்ளைகள் மட்டும்தான் காரணமா, பிள்ளைகள் பெற்றிருக்கிற அந்த மதிப்பெண்ணுக்கு பிள்ளைகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. நாம் சார்ந்திருக்கிற அந்த சமூகம், இங்கே இருக்கிற சில சிக்கல்கள், இதுதான் அந்த பிள்ளைகளோட மதிப்பெண்ணை தீர்மானிக்கிறதா இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள் நாம் எந்த மாதிரியான சூழலில் அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்குறோம், நமக்கான அந்த படிக்கிறதுக்கான சூழல், அந்த பிள்ளைகளுக்கான டைவர்ஷனுக்கான சூழல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பிள்ளைகளை திட்டாமல் அவங்க எடுத்துருக்கிற மதிப்பெண்களை என்கரேஜ் பண்ணி அதுக்குள்ளாக படிக்கிறதுக்கு, அதுக்குள்ளாக சாதிக்கிறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை தேடி கண்டறிஞ்சு இனிமேலாவது அந்த தவறுகளிலிருந்து பிள்ளைகளை காத்து வெற்றியடைய செய்வோம். இந்த பிள்ளைகளை உடனே நம்ம போய் திட்டுறது, அந்த பிள்ளைகளுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறது, இது மாதிரியான எந்த விஷயத்தையும் பெற்றோர்கள் முன்னெடுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மதிப்பெண் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ நிறைய மதிப்பெண் எடுத்தவங்களாம் அறிவாளிகள், அவங்களாம் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சிருவாங்க, குறைஞ்ச மதிப்பெண் எடுத்தவங்களாம் முட்டாள்கள், அவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. இங்கே மதிப்பெண் அப்படிங்கிறது நம்ம ஒரு கல்லூரியில் ஒரு இடத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு தானே ஒழிய அது இல்லை. அப்போ பிள்ளைகளை நம்ம எதை எப்படி முடிவு பண்ணலாம், பிள்ளைகள் எந்தெந்த பாடங்களில் நல்ல வலிமையாக இருக்காங்க, எந்த பாடங்களில் அவங்களுக்கு வீக்கர் இருக்காங்க, இதை முடிவு செஞ்சு இந்த விஷயம், இந்த மதிப்பெண்கள் பட்டியலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க என்ன படிக்கணுங்கிறத முடிவு செஞ்சோம்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி சொல்கிற விஷயம், எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். இந்த உலகத்தில் இந்த படிப்பு வீணானது, இந்த படிப்பு கட்டதுன்னு எந்த படிப்பும் கிடையாது. அப்படி ஒரு நல்ல படிப்பில் அந்த பிள்ளைகளை அவர்களுக்கு பிடிச்ச படிப்பில் நம்ம சேர்க்கலாம். அந்த வகையில் பிள்ளைகளை வழிநடத்தி இன்னும் மேற்கொண்டு வெற்றியடைய செய்யலாம் என்கிற வேண்டுகோளை வைத்து அத்தனை பிள்ளைகளுக்கும் உடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, உங்கள் பிள்ளைகளோட மதிப்பெண், அதற்கு தகுந்த படிப்பு என்னென்ன படிப்புகளில் படிக்கலாம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற நம்பரில் அல்லது இங்கே இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல படிப்பை, நல்ல எதிர்காலத்தை சேர்ந்து கட்டமைப்போம். மிக்க நன்றி.